அஷ்டவசுவின் ஆன்மீக சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். சனி பெயர்ச்சி மார்ச் 29 மீன ராசிக்கு மாறிய பின்னாடி அவர் செயல்பட 3 மாத காலம் எடுத்துக்குவாருங்க. மெதுவாகத்தான் அவர் செயல்பட ஆரம்பிப்பார். அப்படி செயல்படும் போது நட்சத்திர அமைப்பின்படி எப்படி அவர் செயல்பாடு இருக்குங்கிறத ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் மே முதல் டிசம்பர் 2025 வரை பார்க்கலாங்க. திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி. கடந்த காலங்களில் கொஞ்சம் தீ விபத்துகள், போக்குவரத்துகள் ஏற்பட்டு நடந்திருக்கலாங்க. சில தவறான நட்புகள்னால வேண்டாத பிரச்சனைகளெல்லாம் மாட்டி தடுமாறி அதுகளிருந்தெல்லாம் வெளியில் வர போராடி இருப்போம். தீராத குழப்பங்களும் இருந்துக்கிட்டு இருக்க காலத்தில் ஆப்ரேஷன்ஸ், போக்குவரத்தும் சிலருக்கு ஏற்பட்டிருக்குங்க. சிலருக்கு விபத்துகள் ஏற்பட்டிருக்கும். இப்படி பல அவமானங்களை தாண்டி இப்போ நாம் இந்த சனிப்பெயர்ச்சி மாற்றத்துக்கு அப்புறம் பல நல்ல அமைப்புகளை பெற போகிறோம். இந்த அமைப்பில் படிக்கிறவங்க, நல்லா படித்து முன்னேற போகிறவங்க, தொழில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அங்கே இங்கேன்னு இழுத்து அடித்து அலைஞ்சாலும் 4 காசு பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. இத்தனை நாளாக செயல்படாமல் முடங்கி கிடந்த பல தொழில் காரியங்கள், பல முக்கியமான விஷயங்கள்லாம் கூட இப்போ முடிவெடுத்து செயல்படுத்தி முன்னேறக்கூடிய ஒரு காலகட்டங்க. அதே போல் கடன்கள் எல்லாம் கட்டுக்குள்ளே வரும். கொஞ்சம் கோர்ட்டு கேஸு, போக்குவரத்துகள் இருந்தால் அதெல்லாம் ஒரு தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு. நண்பர்கள், கூட்டாளிகள் முழு ஒத்துழைப்பு தந்து உங்கள் கூட நின்று உங்களோட போராடுறதுக்கு உங்களுக்கு முழு சப்போர்ட்டாக இருந்து செயல்படக்கூடிய காலம். ஒரு சிலர் புதிதாக நண்பர்களை சேர்த்துக்கிட்டு தொழில் அமைப்பெல்லாம் ஏற்படுத்திக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அரசாங்க சைட்லேயும் கடன் போக்குவரத்துகள் கேட்கிற பட்சத்தில் அதுவும் தொழில் காரியங்களுக்கு கடன்கள், போக்குவரத்துகள் கிடைக்கும். சொல்ல காப்பாற்றக்கூடிய ஒரு காலகட்டம். இவ்வளோ நாளாக தடுமாறிக்கிட்டு இருந்தோம், நம்ம பேசினதெல்லாம் நடத்த முடியுமா, செயல்படுத்த முடியுமா அப்படிங்கிற மனக்குழப்பமெல்லாம் ஓடிக்கிட்டு இருந்தது போய் இப்போ நம்ம சொன்னால் அதை செயல்படுத்தணும், முடிச்சு கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு மனோபாவத்தையும் காலம் உங்களுக்கு தந்துக்கிட்டு இருக்கும். குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன சச்சரவுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி நல்ல ஒரு எல்லாரோட ஒத்துழைப்பும் பெற்று நீங்கள் ஒரு சுமூகமாக ஒரு குடும்ப மேன்மையாக செயல்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம். கடல் கடந்தாது வாணிபம் செய்து சம்பாதிக்கணுங்கிற ஒரு எண்ணமும் அதுக்குண்டான முயற்சிகளும் எடுப்பீங்க. அதுக்கு பக்க துணையா உங்க வாழ்க்கை துணையும் அமையுங்க. போராட்டம்னு போராடி முழு முயற்சியோட செயல்பட்டு வெற்றியை அடைஞ்ச போதிலும் கொஞ்சம் மன திருப்திங்கிறது முழுமையாக நம்ம இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுங்கிறது கொஞ்சம் குறைவு தாங்க. ஏதோ ஒரு குறைபாடு மனசில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். மனசை பொறுத்தவரை ஏதோ ஒரு நிறைவில்லாத ஒரு காலகட்டமாக நம்ம பார்க்கலாம் இந்த அமைப்பை. இந்த காலகட்டத்தில் எல்லா பொறுப்பையும் நீங்களே தூக்கி சுமக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. உங்களுக்கு சரியான உதவிக்கு ஆளுங்க கிடைப்பாங்க. ஒரு சில விஷயங்களை, பொறுப்புகளை அவங்கள்ட்ட விட்டுட்டு கூட நீங்கள் வேற காரியங்களில் கவனம் செலுத்தலாம். அவங்க கொடுத்த பொறுப்பை அவங்க சரியாக நிர்வாகம் பண்ணி உங்களுக்கு அதில் பாதிப்பு ஏற்படாமல் உங்களுக்கு சாதகமாக பல காரியங்களை நடத்தி தரக்கூடிய ஒரு காலகட்டம். அதுக்குண்டான தொடர்புகள், அதுக்குண்டான நபர்கள் உங்களுக்கு இப்போ அமையறதுக்கு உள்ள காலகட்டமாக இது இருக்கு. மேல் படிப்பு படிக்கிறவங்க வெளிநாடு போகணும், வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவங்களுக்கெல்லாம் அரசு துறையில், வங்கி துறையில் கடன் போக்குவரத்துகள் அணுகும் பட்சத்தில் அதெல்லாம் கிடைச்சி அதன் பெற்று அதன் மூலமாகவும் வெளிநாடுகளில் போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போ இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கு. பழைய வீடுகள் எல்லாம் புதுப்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த புது வீடுகள் புதுப்பிச்சு நம்ம செயல்பட்டு இருக்கிற செலவுகள் கொஞ்சம் ஏற்பட்ட போதிலும் இப்போ இந்த நேரத்தில் பழைய வீடுகளை ரிப்பேர் பார்க்கறது, புதுப்பிக்கிறது, பழைய வாகனங்களை ரிப்பேர் பார்க்கறது, புதுப்பிக்கிறது அப்படிங்கிற காரியங்கள்லாம் இப்போ நடக்கும். அதன் மூலமாக செலவுகள் ஏற்படும். இருந்த போதும் பல சௌரியங்கள் இதன் மூலமாக கிடைக்குங்கிறதுனால இது பண்ணிக்கலாம். ஒரு சில தர்ம காரியங்களில் ஈடுபடுவீங்க. கோயில் பணிகள், கோயில் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள், அதில் சேவை செய்கிறது, அதுக்காக பொருளாதாரத்தை கொடுத்து கூட இருந்து பல உதவிகள் செய்து பல புண்ணிய காரியங்கள் நடக்கிறதுக்கு உங்கள் ஒத்துழைப்பும் அதிகமாக இந்த காலகட்டத்தில் கொடுக்கப்படுங்க. இப்படி ஒரு நல்ல சூழலை ஏற்படுத்தி தரக்கூடிய சனி தான் இப்போ மாறி இருக்குங்கிறத நாம் புரிஞ்சுக்கலாங்க. நம்மளை பொறுத்தவரை சனி பெயர்ச்சி நல்ல அமைப்பு அப்படிங்கிறத நம்ம உணரலாங்க. நன்றி.